25 சீட்டு கேட்கறதுக்கும், 2 சீட்டு 8 சீட்டு இருந்தாலும் 10 சீட்டு இருந்தாலும் பரவாயில்லன்றதுக்கும் என்ன அர்த்தம்? இளவல் விஜய் வரட்டும். அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நேத்து வந்தவன் நடிகர் எல்லாம் இன்றைக்கு வருகிறார்கள். அவர்கள் பின்னால் போய்விடாதீர்கள். இது 2வது ஸ்டேட்மெண்ட். விஜய் கூட கூட்டணி ஏன் மறுக்கிறீர்கள் என்பதற்கு இன்னை வரைக்கும் செய்தியாளர்களும் கேள்வியா கேட்கல. இவரும் அதுக்கான தெளிவான பதில் சொல்லல. விஜய் இதை கூப்பிடுறாங்க, நான் வரமாட்டேன், போகமாட்டேன், இப்படிதான் சொல்றாரு. திமுக தன்னுடைய கூட்டணிக்குள்ள பாமகவை கொண்டு வர முயற்சி எடுக்குது. நான் ஆரம்பத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன், சண்டை அப்பா பிள்ளைக்கு எதனால சண்டைன்னு. செங்கோட்டையன் போறார், அங்கே போறார், இங்கே வரார், அங்கே வரார், அவரு தூக்கி போட்டு இவரை வச்சிருவாங்க, அப்படி இப்படி நினைவா உருட்டுனாங்க. எதுவுமே நடக்கல. கீழடிக்கு எதிரான போர், அங்க என்ன கோஷம்? நிற்போம் நிற்போம் உறுதியாக நிற்போம், இளைய தலைவர் உதயநிதி கரத்தை வலுப்போடுறோம். இது சார் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தினமும் விவாத பொருளாக மாறுது. திமுக கூட்டணியில் தான் இருப்பேன்னு உறுதியாக சொன்னாலும் டெய்லி அந்த கூட்டணி விஷயம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்குற கேள்விக்கோ அல்லது மேடையில் பேசும்போதோ ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. அது விவாத பொருளாக மாறிக்கிட்டே இருக்கு. அவருடைய பேச்சும் அவருடைய பார்வையும் எதை நோக்கி போகுது? திமுக கூட்டணியில் தான் தொடருவாரா, இல்லை வேறு ஏதாவது மாற்று சிந்தனை அவருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா? திருமாவளவன் அனைவரும் மதிக்கக்கூடிய தலைவர், மிக சிறந்த பண்பாளர், பத்திரிகையாளர்கிட்ட எல்லாருமே நீங்கள் என்ன அவரை கேட்கணும்னு நினச்சாலும் ரொம்ப பண்பாக பதில் சொல்லுங்க, கோவப்படுறது இதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். சமீப காலமாக அவர் குழப்பத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர்கிட்ட குழப்பம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், இப்போ சொல்லியிருக்காரு அதிமுக கூட போகலாம், ஆனால் அதிமுக பாஜகவோடு இருக்கிறது. அதிமுகவிற்கு போவதில் பிரச்சனை இல்லை, ஆனால் அதிமுக பாஜகவோடு இருக்குது அப்படின்றார். 2024 அதிமுக எங்கே இருந்தது? அன்றைக்கி அவ்வளோ வலிந்து கூப்பிட்டாங்க, 7 சீட்டு வரைக்கும் தரேன்னாங்க. உங்களுக்கு இங்கே பொது தொகுதியே தரமாட்டேன்னு சொன்னாங்க, 2 சீட்டு தான் நாங்கள். அன்றைக்கி போயிருந்தா அந்த ஒரு மரியாதை இருந்திருக்கும்ல. ஆனால் நீங்கள் அந்த இதில் இங்கேயே இருந்துட்டீங்க, ரைட், ஓகே. இப்போது என்ன சொல்கிறீங்க? அங்கே போயிருக்கலாம், இங்கே போகலான்றீங்க. ஏன் விஜய்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. விஜய்கிட்ட ஏன் போக மாட்டேங்கிறீங்க? ஏன் விஜய் நீங்கள் ஒரு இதாக யோசிக்க மாட்டேன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? விஜய் கூட போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி, நான் அந்த வாசலை அடைச்சிட்டேன்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு? இந்த ஆட்சியில் நமக்கு ஏராளமான நெருக்கடிகள் இருக்கிறதானா? இருக்குது. கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறோம், ஆனாலும் நமக்கு நெருக்கடி இருக்குது. அதிகாரிகள் மூலியமாக ஒரு கொடிக்கம்பம் எடுக்கணுன்னா கூட முதல்ல நம்ம கொடிக்கம்பம் தான் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எடுக்கிறாங்க. இந்த மாநாடு நடத்துறது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம இதை நடத்துகிறோம். பேரணி நடத்துகிறோம். கடைசி வரைக்குமே மாநில அரசு பர்மிஷன் கொடுக்கலன்னு அதிகாரிகளை தெரிவிக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு? தடவை 25 சீட்டு வரைக்கும் அப்படின்னாரு, கூட்டணி கட்சிகளுக்கு கேட்போன்றாரு. ஒரு தடவை என்ன சொல்கிறாரு? 8 சீட்டு 10 சீட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை நாங்கள் அந்த கூட்டணியே இல்லைனாலும் பரவாயில்ல. இன்னொரு தடவை சொல்கிறாரு, இந்த கூட்டணியே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வெளியே போய் தனியாக கூட நிற்போம், இப்போ இருக்கிற 4 இல்லைன்னா கூட பரவாயில்ல. இதை கேட்டு ஆளுசானவசம் அந்நிய அரசும் அதிர்ச்சி அடையாமல் இருக்கணும். ஆனால் தலைவர் இப்படி பேசுகிறாருன்னு. ஒரு சீட்டு இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அப்படி இந்த குழப்பம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அவரோட நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்காருன்னு சொல்லலாம். 25 சீட்டு கேட்கறதுக்கும், 2 சீட்டு 8 சீட்டு இருந்தாலும் 10 சீட்டு இருந்தாலும் பரவாயில்லன்றதுக்கும் என்ன அர்த்தம்? வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு கான்டெக்ட்ல அவர் பேசுறாரு. நம்ம அதை மட்டும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஆமாம், ஏன் பேசுறீங்க? வெவ்வேறு காலகட்டத்தில் பேச்சின் சாராம்சம்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் திமுகவோட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. நான் கேட்கறது மட்டும் சொல்லுங்கள், இது குழப்பம் இல்லையான்னு. இளவல் விஜய் வரட்டும், அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன? இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நேற்று வந்தவன் நடிகர் எல்லாம் இன்றைக்கு வருகிறார்கள், அவர்கள் பின்னால் போய்விடாதீர்கள். இது 2வது ஸ்டேட்மெண்ட். இல்லை, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், வந்த உடனே முதலமைச்சர் ஆகணுமா, ஆகிட முடியுமா அப்படிங்கிறது அவர் கேள்வி. அதில் வந்த உடனே முதலமைச்சர் ஆகிடலாமா அப்படின்னு ஒரு பக்கம். அவர் முதலமைச்சர் ஆகிறது ஆசைப்படுறதுல என்ன தப்புன்னு ரிப்போர்ட்டர் நேற்று கேட்குறாங்க. வந்த உடனே ஆகிடலாமான்னு சொல்லலை. இல்லை, அவர் கட்சி கட்டுமானம் சரியில்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவங்க. கட்டுமானம் சரியில்லை, ஏடிஎம்கே டிஎம்கே கட்டுமானம் நல்லா இருக்குது அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் பாஜக கூட அதிமுக இருக்கிறதுனால தான் நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்கிறாரு. பாஜக தலைவரை கூப்பிட்டு நானே வெளியிடுறாங்க. இங்கே நீங்கள் அம்பேத்கர், நீங்கள் காலமெல்லாம் வணங்கக்கூடிய பெரிதும் மதிக்கக்கூடிய உங்களுடைய வழிகாட்டியான தலைவர் அம்பேத்கருடைய நூல் வெளியிடுறாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, உங்களுடைய வீடியோ வாழ்த்தும் சொல்லிட்டீங்க, அணிந்துரையெல்லாம் எழுதிட்டீங்க, அதில் கலந்துக்க போகிறீங்க. உங்களை கலந்துக்க வேண்டாம் நிர்பந்தம் கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கு வேறு காரணம்லாம் சொல்லி கடைசியில் நீங்கள் கலந்துக்கல.
கூட்டணியை மதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் நேற்று வைகை செல்வன் கூட கலந்துக்கிட்டு புக்கு வாங்குறீங்க. விஜய் யார், ஏன் போல கேட்டால் கூட்டணி ஏதான்னு சொன்னால் அவர்கள் உங்களை மதிச்சாங்களா? நாணயம் வெளியீட்டு விழாவில் சித்தாந்த எதிரியாக இருக்கிற தலைவரை கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. இதுக்கு பேர்லாம் என்னது? குழப்பம் தானே. அப்போ இன்னை வரைக்கும் ஒரு தெளிவாக ஒரு ரவிக்குமார்ட்ட இருக்கிற ஒரு தெளிவு கூட உங்கள்கிட்ட இல்லைன்ற. ஏன்னா அவர் கூட சில சமயத்தில் தன்னுடைய எதிர்ப்பை காமிச்சிடுறாரு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் அவர் மாற்றி 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 பேசுகிறார். அவரை வரட்டும் இளவல்ன்றாரு. விக்கிரவாண்டி மாநாடு இன்னொரு சினிமா ஷூட்டிங்ன்றாரு. விஜய் கூட கூட்டணி ஏன் மறுக்கிறீர்கள் என்பதற்கு இன்னை வரைக்கும் செய்தியாளர்களும் கேள்வியாக கேட்கல. இவரும் அதுக்கான தெளிவான பதில் சொல்லல. விஜய் இதை கூப்பிட்றாங்க, நான் வரமாட்டேன், போக மாட்டேன், இப்படி தான் சொல்கிறாரு. அப்போ காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அது ஒரு கட்சி தலைவராக அவரோட முடிவு. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? காரணம் ஏதாவது இருக்கும்ல, சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஓகே. ஆனால் ஏதாவது காரணம் இருக்கும்ல. அது ஒரு அரசியல் கட்சி தானே. நீங்கள் விஜய் மக்கள் இயக்கத்தோடு போக மாட்டேன்னு சொன்னால் ரைட்டு, காரணம் சொன்ன அவசியம். மக்கள் இயக்கம் அதுன்னு ஒரு அரசியல் கட்சி, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுலாம் பேசுகிறாங்க, உங்கள் கொள்கையை தான் பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் அதிமுக கூட போகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்களா? இதுக்கும் ஒரு காரணம் சொல்லலாம்ல. அப்போ அதுக்கும் நான் காரணம் சொல்ல முடியாது, அதுக்கும் கூட போக மாட்டேன்பா, காரணம் சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். பொது வெளியில் வந்தால் பிறகு கேள்விகள் வரத்தான் செய்யும். அதுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னுலாம் தவிர்த்துட்டுலாம் போக முடியாது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் குழப்பத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தொடர் குழப்பத்தில் அவர் இருக்கார். அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, விஜய் திமுக கோர் ஓட்டை பிரிப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதை நேரடியாக சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் வளைச்சி சொல்கிறார். விஜய் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிறுபான்மை மக்கள் வாக்குலாம் முஸ்லீம்கள் வாக்குகளை பிரிக்க முடியாது, கிறிஸ்தவர் வாக்குகள் வேணால் கிடைக்கும்ன்றார். முஸ்லீம் வாக்கு ஏன் பிரிக்க முடியாதுன்னா அதுக்கு இன்னொரு 2-3 காரணங்கள் சொல்கிறார். அதே மாதிரி இவர் ஏன் விஜய் கட்சிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம், எனக்கு தெரிஞ்சு அதிகமாக உங்களுக்கே கலை அனுபவம் இருக்கும், பட்டியலின இளைஞர்கள் ஒரு பக்கம் சாரியாக போகிறாங்கன்ற ஒரு இது இருக்குது. அப்போ அதை அவர் சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போகுன்றார். அது விஜய் கணிசமான வாக்குகளை வாங்குவார்ன்றார். இதை தான் நம்மளும் சொல்கிறோம். அது திமுகவுடைய கோர் ஓட்டு. இப்போ அந்த வெற்றியை பாதிக்கிறதுல விஜய் ஒரு பெரும் பங்கை வகிப்பார். விஜய் வெற்றி பெற மாட்டார், திமுகவுடைய வெற்றியை பாதிப்பதில் பெரும் பங்கு வகிப்பார். எம்என்எம் பண்ணுச்சுல்ல, அதனால தான் பிடிச்சி இழுத்து போட்டு ராஜ்யசபா கொடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சி பண்ணுச்சுல்ல, அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. டிடிவி அவங்களுக்கு பண்ணார்ல ஒரு 25 சீட் வரைக்கும். அந்த மாதிரி விஜய் பண்ணுவார். அப்போ திருமாவளவனுக்கு இன்னை வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. நமக்கு சீட்டு அதிகமாக கேட்டால் நம்ம கட்சியில் இருக்கிறவங்களே அங்கே அது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள பாதி பேர் திமுக விசுவாசிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸில் தான் எப்போவுமே நடக்கும். நீங்கள் பீட்டர் அல்போன்ஸ்லாம் 2006 சேர்ந்துட்டார் திமுகவில். இப்போ வரைக்கும் காங்கிரஸில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறார். 2006 to 2011 ஆட்சி நடந்தார், அப்போவே சேர்ந்துட்டார் அவர்லாம். அப்போ அந்த மாதிரி காங்கிரஸ்லேயே இப்போ முத்தரசு லேட்டஸ்ட்டாக சேர்ந்தாப்புல, 2019 சேர்ந்தாப்புல. இப்போ வரைக்கும் அவர் அதில் தான் இருக்காப்புல. அருணன் மாதிரி ஆட்கள்லாம் எப்போது சேர்ந்துட்டாங்க. அவர் இன்னொருத்தர் பேருனா கனகராஜ், இந்த மாதிரி. இப்போ சண்முகம் தான் கொஞ்சம் ஊட்டினுக்கிறாரு. ஆனால் அவங்க கட்சிகளுக்கு என்னங்க இப்போ எப்படி என்னவா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு தோழர், நல்லா தானே போய்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இது எப்படி இது பார்த்தீங்களா, கேள்வி கேட்குறாரு புதுசாக ஒருத்தர்னா, நல்லா தானே போய்கிட்டு அதையும் கெடுக்கிறாரு. அப்போ யாருக்கு நல்லதாக போகுது, ஜனங்களுக்கா உங்களுக்கா? இது சிபிஎம்குள்ள நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, தோழரையும் இப்போ திடீர்னுக்குள்ளே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு இந்த தலைவர்கள். அப்போ இவங்களுக்கு ஏதோ நல்லா போய்கிட்டு இருக்குது, அதை போய் கெடுக்கிறியாப்பா நீ, வந்து கேள்வியெல்லாம் கேட்டுனுக்கிறியப்பான்னு. இதுதான். அப்போது இந்த மாதிரி விசிக்கால இருக்கிற அந்த தலைவரை போயிட்டு வாங்க, விஜய்கிட்ட போகிறீங்களா போயிட்டு வாங்க, நாங்கள் அதை அப்படி இங்கே இருந்துக்கிறோம். இவ்வளோ நாளாக ஸ்போக்ஸ் பர்சன் விடுதலை சிறுத்தைகள்னு உட்காந்து பேசியிருந்தோம். இனிமேல் டிஎம்கேன்னு போட்டு நம்ம ராஜீவ்காந்தி மாதிரி முழுசாக இறங்கிடுறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா. இல்லை, இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க. நாளைக்கு திருமாவளவன் ஒரு முடிவு எடுத்த பிறகு தானே நம்ம அதெல்லாம் சொல்லுவோம். திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா விஷயத்தில் முடிவு எடுக்கும் போது என்ன பண்ணாங்க, என்னங்க பண்ணிட்டார் ஆதவ அர்ஜுனா? அந்த விழா தானே நடத்தினார். மற்றபடி உங்கள் கட்சி ஆடாமல் அந்த கட்சியை நல்லா ஜென்ரேட்டர் போட்ட மாதிரி அசைச்சி விட்டு ஒரு ஷேக் கொடுத்தாரா இல்லையா? எழுச்சி மாநாடுன்னு ஒன்று நடத்தினாரா இல்லையா? மதுவிலக்கு மாநாடுன்னு நடத்தினாரா இல்லையா? நீங்கள் யாராவது நடத்திருக்கீங்களா? விசிகா எத்தனை மாநாடுகள் பார்த்துருக்கு, இத்தனை வருஷம் பாரம்பரியம். எது திரும்பி பார்க்க வைத்தது? ஆதவ அர்ஜுனன் தான் இதெல்லாம் நடத்திட்டாருன்னு. ஆமாம், குறைந்த காலத்தில் 2 மாநாடு திரும்பி பார்க்க வச்சாரு. ஆதவ அர்ஜுனாவுடைய பேட்டிகள் மற்ற விஷயங்கள்லாம் திமுகவை அசைச்சு பார்த்தது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. நீங்கள் இது வரைக்கும் அதுக்கு மாற்றாக யோசிச்சிருக்கீங்களா? நான் என்ன கேட்குறேன், அவன் தோழமை கட்சின்றது வேற, அந்த கட்சியாகவே மாறுறது வேற. அது அவங்க பார்த்துக்குவாங்க.
இல்லை இன்னொன்னும் சொல்கிறாங்க சார். இப்போ திரும்பவே பல முறை சொல்கிறது என்னன்னா, திமுக கூட்டணி இவ்வளோ உறுதியாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக விசிக இருக்குது. எப்படியாவது விசிகாவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வந்துடணும்னு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் இந்த மாதிரியான பேச்சுக்களுடைய வெளிப்பாடுன்னு சொல்கிறாரு. அதை நம்ம புறந்தள்ளிட முடியும். நான் இது ஒன்று சொல்லிடுறாரு. 2009 நான் வந்து இட அழிப்பு கட்சி கூட போனேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த கூட்டணியில் அப்படியே இருந்தேன், அப்படியே தொடர்ந்தேன் அப்படின்றாரு. அதை தான் சொல்கிறாங்க. நீ வெளியில் வந்துருக்கணும், அதை தான் சொல்கிறாங்க. 2016 அப்படியே இருந்தீங்க, எப்படியாவது வெளியில் இருந்துன்னா வெளியில் இருந்துனா இல்லை. ஸ்டாலினே சொன்னார் போயிட்டு வாங்கன்னாரு, வந்தார் வெளியே. இப்போ நாளைக்கு ஸ்டாலின் சொல்லுவார், ஏன் இப்போ ஒரு முயற்சி எடுக்கல, இப்போ இவர் சொல்லல பாமக உள்ளே வரும், திருமாவளவன் வராதுன்னு சொல்லலையே, பாமக உள்ளே வர வாய்ப்பு இருக்குது, வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. கரெக்டா? அதுதானே கொள்கை நிலைப்பாடுன்னு அது கொள்கை நிலைப்பாடுங்க. நடைமுறையை நான் பேசுகிறேன். திமுக அவங்கள நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் எங்கேயோ எப்படியோ பிரிக்க பார்க்குறாங்க, அவங்க பிரிக்க பார்க்குறாங்க, சிஐஏ ட்ரை பண்ணுது, FBI ட்ரை பண்ணுது, ரா ட்ரை பண்ணுன்றாருல. நான் கேட்குறேன், பாமகவை எதுக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு யார் ட்ரை பண்ணுறா? காங்கிரஸா இல்லை பாஜகவா இல்லை வேறு யாருமா? திமுக தானே. கட்சியில பல நிர்வாகிகள் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். மேடையில் முதலமைச்சர் பேசுறதுன்னு நம்ம அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்க முடியும். யார் எடுக்கிறா அந்த முடிவை? பாமகவை திமுக கொண்டு வரதுக்கு முடிவு யார் எடுக்கிறா? திரைமறைவில் யாராவது முயற்சி பண்ணா? ராஜீவ்காந்தியா? சொல்லுங்க, யார் எடுக்கிறா? துரைமுருகனா இருக்குன்னு சொல்றீங்களா? துரைமுருகன் யாரு? கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் இறுதி முடிவு தலைவர் கையில் தானே இருக்கு. அவர் எந்த முடிவாங்க? திமுக தன்னுடைய கூட்டணிக்குள்ள பாமகவை கொண்டு வர முயற்சி எடுக்குது. நான் ஆரம்பத்துல தான் சொல்லிட்டு இருக்கிறேன், சண்டை அப்பா பிள்ளைக்கு எதனால சண்டைன்னு. என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடாது, இங்கே வந்துருங்கன்னு இழுத்துட்டாங்க. தலைவர் பெரியவர் வந்துட்டார். நம்ம அப்படி போகக்கூடாது, இது நல்ல சான்ஸு, பாஜக என்டிஏ கூட்டணியில் தான் நம்ம இருக்கணும்னு மகன் இது பண்ணுறாரு. இந்த சண்டை நடக்கும்போது தான் இவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கிடைக்குது. வந்தால் திரும்ப மட்டும் போக மாட்டார், பங்கு வா போயிடலாம் அப்படின்ட்டு மொத்தமாக ஊட்டின்னு போயிட்டாருன்னா உள்ளதும் போயிடும். உள்ளது போகிறது வேற, அங்கே விஜய் ஸ்ட்ராங் ஆகிடுவார். விஜய் ஸ்ட்ராங் ஆகி 20% 30% வாங்கி நீங்கள் 25% ஆகி அங்கே 35% ஆனால் குறைந்த இதில் 2016 மாதிரி ஏடிஎம்கே அடிச்சிருமா அடிக்காதா? அந்த ரிப்போர்ட் வந்தால் பிறகு தான் டப்புன்னு நிப்பாட்டிட்டு ராமதாஸை அப்படி இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த கேப்பில் அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆகி அது தனி கதை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த முயற்சி எடுத்தது யார்? நீங்கள் பேசுகிறீங்களா, நீங்கள் தான் விசுவாசம் காமிக்கிறீங்க, அவங்க காமிக்கிறாங்களா? இல்லைன்னு நம்ம சொல்லியே, அவர் தான் சொல்கிறார், திருமாவளவன் தான் சொல்கிறாரு, பாமக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நெறியாளர் கேட்குறாரு. அப்படியே வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியில் போயிடுவோம், அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோன்றாரு. இன்னொன்று ஒன்று சொன்னார், ரொம்ப நெருக்கி கேட்டாங்க, விஜய் கூட போவீங்களா? அது நான் போக மாட்டேன்னு நான் வந்து ஒரு இது, அது கூட்டணி இந்த விஷயங்கள் அந்த டைமில் அதெல்லாம் அப்படின்ட்டு மழுப்புறாரு. அப்போ 2 நடக்கும். பாமக உள்ளே வந்தால் இந்த இது போய் விஜய்கிட்ட அப்படியே இந்த டீம் அப்படியே போக வாய்ப்பு இருக்குது, சிபிஎம் எல்லாம் போயிடுவாங்க. இல்லையா, இங்கே இந்த கூட்டணி இருந்ததுன்னா ராமதாஸ் கொஞ்சம் அப்படியே ஜபர்தஸ்து காமிச்சின்னு பழைய பாமகவா ஒன்றா போய் என்டிஏல போவாங்க. இல்லை ரொம்ப ராமதாஸ் இழுத்து பிடிச்சாருன்னா தலைவரே நீங்கள் அப்படியே இருங்கன்ட்டு பாமக அங்கே ஃபார்ம் ஆகி என்டிஏக்கு போவோம். இது 3ல் ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது. இவர் வந்து நான் உங்களோட இருக்கிறேங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஏங்க புதுசாக முயற்சி எடுக்கிறீங்கன்னு கேட்கணும்ல. அந்த கோபத்தை வெளிப்படுத்த உங்களுக்கு தைரியம் இல்லையே. வரும்னு உங்களுக்கு தெரியுதே, ஒத்துக்கிறீங்களா? ஆனால் தைரியமாக இது வந்து கூட்டணி தர்மமானு கூட கேட்க தைரியம் இல்லையே. இல்லை சார், வெளிப்படையாக அறிவிக்காமல் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. முயற்சிகள் வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் சொன்ன வார்த்தை கூட அவர் சொல்லலையே. இல்லை, நான் உறுதியா இருக்கேன், திமுக என்ன முடிவு எடுக்கணும் நான் எப்படி சொல்ல முடியும்ன்றதான் அவருடைய கூட்டணி தர்மம்னு பேரை கெடுத்து வச்சிருக்கீங்கல்ல. 8 வருஷமா கூட்டணி தர்மம், தோழமை சுட்டல், அந்த சுட்டல் இந்த சுட்டல்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அதிகமான தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள், போலீஸ் அடக்குமுறைகள் எல்லாமே இந்த ஆட்சியில் நாங்கள் சந்திக்கிறோம்னு சொல்கிறீங்கல்ல. ஒரு கொடிக்கம்பம் கூட நட முடியலன்றீங்கல்ல. இதுக்கு எல்லாத்தையும் மீறி தானே இவங்களோட நீங்கள் இருக்கீங்க. இவங்களை வந்து தோழமை சுட்டல்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, விசுவாசத்தை காமிக்கிறீங்க. உண்மையிலே பாராட்டுறேன். திருமாவளவன் எந்த காலத்திலும் தன் விசுவாசத்தை விட்டு கொடுத்ததில்லை, துரோகம் பண்ணாத ஒருத்தர் அப்படின்ற இது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இருக்குது. சொந்த இதில் இருந்திருக்காரு. 2016 கூட ஸ்டாலின் சொன்னதுனால தான் நான் வெளியில் வந்திருக்க மாட்டேன்றாரு. 2009 அவ்வளோ அவப்பெயர், இன அழிப்பு கட்சியோடு இருந்தாலும் நான் இருந்தேன், ஏன்னா நான் ட்ராவல் பண்ணனால இருந்தேன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட திருமாவுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். அவரை வச்சுக்கிட்டே நீங்கள் பாப்பா கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, உள்ளே கூப்பிட்றீங்க. அது திருமா வந்து இல்லைன்னு சொல்லன்ற. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த மாதிரிலாம் உறுதியான தகவல் இல்லைன்னு சொல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் வரலாம், முயற்சிகள் கூட போய்கிட்டு இருக்குது,
வரலாம். அப்படி வந்தால் என்ன நடக்கும்னு கேட்டால் நான் வெளியில் போயிடுவேன்றாரு. அப்போ இது திருசங்கு சொர்க்கம் தானே. இன்னை வரைக்கும் அவருக்கு நம்ம இந்த கூட்டணி தான் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு. அங்கே கதவை மூடிட்டேன், இங்கே எட்டி பார்த்தாங்க ஒரே கொட்டு கொட்டி உள்ளே அமிச்சிட்டேன், அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன். இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஸ்டாலின் சொல்கிறாருல்ல சார், என்ன சொல்கிறாரு? திமுகவோடு விசிகாவுக்கு இருப்பது கொள்கை கூட்டணி, என்னுடைய சகோதரர் அவர், நாங்கள் இணைந்து தான் பயணிப்போம். அப்புறம் ஏன் ராமதாஸ் கூட பேசுறீங்க? இல்லை, நீங்கள் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் யார் வேணா யார் கூட வேணா ஏன் பேசணும் சார்? ஏன் பேசணும்? அவர் வந்தால் கட்சி சார் இயங்கும். என் டேப் ரிகார்டரு என் கேசட்டு நான் போட்டு இந்த பாட்டு தான் கேட்குறேன், அப்புறம் எதுக்கு இன்னொரு கேஸ்ட் வாங்குறீங்க சொல்லுங்க? இது இன்னுன்னா அது அவுட் இல்லை, அப்புறம் எதுக்கு நீ அதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்குறேன். அப்போ உன் ஞாபகத்துக்கு நீ ஜெயிக்கிறதுக்கு, அவன் ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்கு, இவங்க ஜெயிக்கிறத விட என்டிஏ ஜெயிக்கக்கூடாதுன்றதுல அது ஸ்ட்ராட்டஜி, அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த இதுக்கு ராமதாஸ் பாமக அங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் இழுக்கிறீங்க. அப்படி திமுக கூட்டணி இழுக்கும் போது இவர் நம்ம கூட இருக்கிறாரா, இவர் அண்ணா அப்படின்னா கிளம்புப்பா, நான் வந்துட்டால பெரியவர் வந்துட்டார்ல கிளம்பு அப்படின்ற கதை தானே. ஒருவேளை உளவுத்துறை ராமதாஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, விசிகா போனாலும் பிரச்சனை, ரிப்போர்ட் கொடுத்துருந்தா, அன்புமணி ராமதாஸ் ஒத்துருந்தா இன்னைக்கு வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கணும்ல. உங்கள் நிலம் என்ன இருக்கும்? வெளியில் போய் அவர் சொன்னபடி நாம் சொல்லுவார், நாம் 0 ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட நான் தலைவரை அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்குறோன்னு அந்த தேமுதிக உடைச்சாங்களே அவர் தான் மக்கள் தேமுதிக மக்கள் தேமுதிக அந்த மாதிரி உருவாக்கிட்டு ஆளு சாகனம் நாங்கள் தான் உண்மையான இதுன்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அரசியல் எதுவும் நடக்குங்க, விசுவாசம்லாம் விஜயகாந்த் விடுவாங்க. எப்படிப்பட்ட ஆளெல்லாம் கொண்டு வந்தார் ஃபர்ஸ்ட் டைம். அவன் எம்எல்ஏ நினச்சி கூட பாருங்க, அருண் பாண்டியெல்லாம் பாருங்கள், அவன் பக்தன் அது இதுன்னு சொல்லியிருந்தானுங்க. அப்புறம் பார்த்தா தொகுதி நிதிக்காக, தொகுதி பிரச்சனைக்காக முதல்வரை பார்க்குறாங்களாம். அவங்க என்ன அப்படிப்பட்ட முதல்வராக அவரை பார்க்குறதுக்கு? அப்போ அதெல்லாம் நடந்ததில்லை, இவருக்கு நடக்காதுன்னா நிச்சயம். கூட இருக்கும் போதே இந்த வேலையை பண்ணுறாங்களே, அதை தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நெஞ்சுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு தான் அவர் அந்த பேட்டியெல்லாம் குத்துனுக்கிறாரு. சரி, என்ன பண்ணுறது பாவம். அவர் அதையும் அதுக்கும் போய் சொல்லிக்கிறாரு, திருமாவளவனுக்கு அந்த ஸ்ட்ராங்காக நிற்க தெரில, கதவை மூடி விட்டார், இனி என்ன பண்ணுவார்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, இப்படியும் அதையும் சொல்லிக்கிறார். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அடுத்து அதிமுகவில் ஐடி விங் தொடர்பான விஷயங்களும் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இதுவரையும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை குறித்த விவாதங்கள் இருந்தது, அந்த கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் இல்லை வெளியேற்றப்பட்டவர்கள் பற்றியும் விவாதித்தாங்க. ஐடி விங்குள்ளேயே இப்போ இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்கிறது உண்மையில் பிரச்சனை இருக்கா, இல்லை அது எதிர்கட்சிகளோட பிரச்சாரம்? இது 2 விஷயமாக பார்க்கணும். அதிமுகக்குள்ளே பிரச்சனை இருக்குது, தலைவருக்குள்ள 6 அமைச்சர்கள் கத்தி தூக்கிட்டு போனாங்க, எடப்பாடி கடைசி டைமில் தப்பிச்சிட்டாரு, 40 எம்எல்ஏல உருட்டின்னு வெளியில் வந்துட்டாப்புல, இவர் வரப்போகிறாரு, நாளைக்கு பாருங்கள் கதவை திறந்துட்டு 40 எம்எல்ஏ வெளியே, இப்படிலாம் உருட்டினாங்க. அப்படியே யார் செங்கோட்டையை இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல, அவர் செங்கோட்டையன் போகிறார், அங்கே போகிறார், இங்கே வரார், அங்கே வரார், அவரு தூக்கி போட்டு இவரை வச்சுருவாங்க, அப்படி இப்படி நினைவோ உருட்டினாங்க. எதுவுமே நடக்கலை. நம்ம கூட பல இதில் பேசியிருக்கோம், ஒன்றுமே நடக்காதுங்கன்னு தான் பேசியிருக்கோம், அதுதான் நடந்தது. இப்போது அது ஒரு பாட்டுனா, இப்போது இவர்கள் சண்டை போடுற நேரத்தில் கத்தியை திருப்பிக்கின்னு இங்கே ஊட்டினுக்கிறாங்க. இவர்களுக்கு ஆதரவாக சிலரை வைத்து ஊட்டுகிறார்கள். என்ன உண்மையிலே நடக்குது அப்படின்னா, இப்போ பெண்ணு இருக்குது, பெண்ணு ஒரு முடிவு எடுத்தால் மேலே கீழே வரைக்கும் அந்த பயம் இருக்குது. முன்ன ஐபேக் இருந்தப்போ அந்த பயம் இருந்தது திமுகவுள்ள. ஐயோ இவங்க ஏதாவது அவங்க வந்தாலே போதும், இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் என்ன பண்ணுவாங்க, இருக்குதுலாம் நல்லது கொடுறா, அப்புறம் பார்சல் கட்டுவா சார், சார் கூல்ட்ரிங்க்ஸு சார், ஆப்பிள் சார், அப்படி அப்படி ஏன்னா நல்ல விதமாக அப்படியே வழி அனுப்பிச்சு வைக்கணும்னு. அந்த மாதிரி இந்த ஐபேக்லேருந்து வந்தால் சார் என்ன சார் பண்ணணும் சார், அப்படி சார், அப்படி சார்ன்ட்டு சார் செலவு வச்சுங்க சார், அப்படி சார் மறந்துடாதீங்க நம்மளை பற்றி இப்படி. இப்போ பெண்ணுங்க அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, எல்லாரும் பயப்படுறாங்க, இது பண்ணுறாங்க. ஏன் தலைமை யார்? மருமகன். என்ன பண்ணுவேன் ஓ அப்படிதான், இது வட்டம், இங்கே நாங்கள் தான், நீ சொன்னால் நான் கேட்கணுமா, திடீர்னு தூக்கின்னு வந்துட்டேன் அப்படின்னு என்ன ஆகும்? அடுத்து வட்டம் மாற்றப்பட்டு பக்கத்துலேயே இன்னொருத்தர் வந்துடுவார். அந்த பயம் இருக்குல்ல. ஆனால் அங்கே என்ன, நீங்கள் இவர் ஒரு மாவட்ட செயலாளருடைய பையன் ராஜ் சத்யம், அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவர் செயல்பாட்டில் சில விஷயங்களில் ஒரு சுணக்கம் இருக்குதான் வச்சிங்களேன், சில விஷயங்களை அவர் ஸ்பீடாக பண்ணணும்னு நினைக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் குறுநில மன்னர்கள் போல் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர், அவரவங்க தனித்தனியாக ஐடி விங் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு, இப்போ இங்கேருந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னா
அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, நீ சொன்னால் நான் கேட்கணுமா? இந்த பிரச்சனை வருது. அப்போ இவர்களால் நான் இங்கே சொன்னேன்ல, இந்த இதை அங்கே பண்ண முடியல. கேட்கலன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் ஏன் கேட்கணும்? எங்கள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இருக்கிறாரு, எங்கள் மாவட்ட செயலாளர், அவர் சொன்னால் போதும். அவரை பற்றி எங்கள் ஐடிவிங்க பார்த்துக்கிட்டா போதாதா? வேலூர் மாவட்டம்னா நாங்கள் வேலூர் யாரோ அவர் இப்படி பார்த்துக்கிட்டா போதாதா? நான் ஏன் நீங்கள் சொல்கிறத கேட்கணும்? இந்த போக்கு நானும் கட்சிக்கு தானே வேலை செய்கிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த இவங்க இருக்கிறாங்க, அதில் அமைப்புகளாக அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் இது ஏன் ஒருமுகப்படுத்தப்பட்டு போக முடியலன்னா இதுதான் பிரச்சனை. இந்த ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு இது இல்லாமல் கோஷ்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போ இது பண்ணாமல் இது எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஆளை போயிட்டு இவர் தான் காரணம், இவர் அமெரிக்கா இது இஸ்ரேல் வாருக்கும் ஈரான் வாருக்குமே இவர் தான் காரணன்ற அளவுக்கு பேசினா அவர் என்ன பண்ணுவார்? இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது யார் தடுக்கணும்? பொதுச் செயலாளர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அறிக்கை விட்டு அவர் இந்த ஐடிவிங்கி இந்த தலைமை கொடுக்குற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும்னா நான் கொடுக்குறத மறுக்கிறது அர்த்தம். இதை எல்லாரும் கடைப்பிடிக்கணுன்ற மாதிரி கொண்டு போகணும். ஆனால் இங்கே எப்படி வெளியில் கொண்டு வரப்படுது? அவர் ஒன்றும் இல்லை, அவர் லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே அவர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் மாற்றம் ஏதாவது வரலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக இன்னைக்கு எப்படியோ நின்று நம்ம சொன்னோமே, இந்த இவ்வளோ பிரச்சனையும் மீறி நின்று இவங்களே எதிர்பார்க்காம திடீர்னு சேர்ந்துட்டாங்க என்டிஏ. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, எப்படியும் ஒரு எடப்பாடி அங்கே போக மாட்டார். அண்ணாமலைக்கு பயங்கர மரியாதை இருக்குது பாஜகவில். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அவரும் சொல்லியிருப்பார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பார் அண்ணாமலை. இது போவாது. தாவேகா மட்டும் அங்கே போகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நம்மளாலாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அவங்க போகவே மாட்டாங்க. அதனால் சேர்ந்தா ஸ்வீப்பு, அந்த எண்ணத்தை குப்பத்தொட்டில் போட்டுரு தானே அந்த வசனம். அதனால் போக மாட்டாங்க. அப்போ அதிமுக தனியாக இருக்கும், ஒன்றும் இல்லாமல் போகும், நம்ம பார்த்துக்கலாம். இப்படி தான் நினச்சிருந்தாங்க. திடீர்னு எல்லாமே தலைகீழாச்சு. நீங்களாம் யோசிக்கிற மாதிரி அங்கேயும் யோசிப்பாங்கல்ல, டெல்லியிலையும். நம்ம அண்ணாமலை பேச்சு கேட்டு எல்லாம் பண்ணோம். நமக்கு ஒரே கூட்டாளி அதிமுக தான். இன்றைக்கி அவங்களே நம்மள்ட்ட முறுக்கிட்டு நிற்கிறாங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்கான எந்த வித இதுவும் இல்லை. திடீர்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல. விஜய் அதிமுக ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா எந்த காலத்துலேயும் பாஜக கனவுல கூட நினைக்க முடியாது. அந்த 2.6% கூட சாத்தியமானு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்வீப் அடிச்சிடுவாங்க. டிஎம்கே தோற்றுரும், பிஜேபி காணா போயிடும். ஏன்னா அதுக்கு மேலே இவர் இருக்கார், சீமான் போன்றவர் இருக்காங்க. அப்போ பெரிய சிக்கல். 2029 என்ன ஆகும்? உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் ஒரு எம்பி கூட என்டிஏ கிடைக்காது. பாஜக இல்லை, என்டிஏக்கே கிடைக்காது. அப்போது நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும். விஜய் கிட்ட இவங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சி இழுத்து போடணும் தான் இழுத்து போட்டாங்க. இந்த இழுத்து போட்டு ஜாயிண்ட் ஆனாங்கல்ல, அதை திமுக எதிர்பார்க்கல. அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அதில் தான் இவங்க இந்த மாதிரி உருட்டுறது இதெல்லாம். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த இந்த இது அணி, அதில் தான் இப்போ பாமகவை வெளியே இழுக்கிற வேலை. அப்போ பாமகவை மீறி பாமக உள்ளே கொண்டு பண்ணுற வேலையும் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. குருமூர்த்தி போன்றவர் பேசுகிறாங்க. இது ஃபார்ம் ஆகி போகிறத பார்ப்பாங்களா, உள்ளுக்குள்ளே கத்தி சுற்றிட்டு இருப்பாங்களா? போருக்கு போயா, சண்டைக்கு போயா? மறுபடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை கண்டிக்க வேண்டியது, முறைப்படுத்த வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைமை தான். அவர் அமைதியாக இருக்காருன்னா அப்போ அவருடைய ஆளுமை பண்பு தானே கேள்வி எழுப்புவாங்க. எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்கும் சார், இல்லாத கட்சி இல்லை. இவ்வளோ தூரம் வெளியிலையும் பேச ஆரம்பிச்சு. திமுக எடுத்துட்டிங்கன்னா எதுவுமே இவர் கையில் இல்லை, தலைவர் கையில். நாட்டில் அது தனியாக ஓடி நிற்குது. அவர்கள்ட்ட பணம் மற்ற ஆளுக்குன்ற இதுன்றதுனால 5 ஸ்ட்ராட்டஜி டீம் போட்டுக்கிட்டு ஆளுக்கு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இன்னும் டெம்ப்ளேட் கொண்டு வராங்க. அது ரூன்றாங்க, 4 நாள் நிற்கிது. திடீர்னு மும்மொழின்றாங்க, 5 நாள் நிற்கிது. டீலிமிட்டேஷன்றாங்க, ஒரு 7 நாள் நிற்கிது. இப்படியே உருட்டிகிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கு. இது அதுக்கும் தலைமைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அது வாட்டில் ஓடின்னு இருக்குது. இங்கே எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பிரச்சனையை ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு வராங்க வச்சுங்களேன். நீங்கள் சொல்கிறபடி அவர் உடனடியாக இதை பார்த்து தலையிட்டு, நான் சொன்னேன்ல, நீ அங்கே மறுக்குனா என்ன மறுக்கிற மாதிரி இது இப்படி போகணுன்றதை கொண்டு போகணும், நடக்கலாம். என்ன பிரச்சனைனா, சீனியர் மினிஸ்டர் இதில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கும் சேர்ந்து கட்டளையிடுற மாதிரி இருந்தால் அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஜெயலலிதாவா அவர்? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏதாவது மாற்ற முடியும். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி குண்டு சட்டி ஓட்டிக்கிட்டு அவர் கூட இருக்கார், அவர் இது பண்ணுறாரு. இஸ்ரேல் ஈரான் வாருக்கு ராஜ்சத்தியம் தான் காரணம், ராஜ்சத்தியம் தான், இந்த பரணி தாங்க எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்றைக்கி அந்த இதுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஒருமுகப்படுத்தப்பட்டு அவர்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்களோ. இப்போ கீழடி நேற்று ஒன்றுமே இல்லைங்க. ஏங்க அவன் சில தகவல் கேட்குறாங்க, அந்த தகவலை கொடுக்கணும், கொடுக்கல.
கொடுத்தா அவன் அதுக்கான ஒப்புதல் கொடுத்துட போகிறான். ஆனால் இங்கே அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. கீழடிக்கு எதிரான போர். அங்கே என்ன கோஷம்? நிற்போம் நிற்போம் உறுதியாக நிற்போம், இளைய தலைவர் உதயநிதி கரத்தை வலுப்போட்டுரும். இது ஏன் கீழடியில் போயிட்டு இதாக இது பண்ணுவீங்க? ரெண்டாவது, அந்த அமர்நாத்தை மாற்றிட்டாங்க. அமர்நாத்தை மாற்றினா ராஜ்நாத் வர போகிறாரு. அவர் வேலையை பார்க்க போகிறாரு. அவங்க அந்த ஆராய்ச்சி விட்டாங்கன்னா சாம்பார் சட்னியாக செஞ்சுட்டு இருக்க போகிறாரு. அவரும் அந்த ஆராய்ச்சி தான் செய்ய போகிறாங்க. இல்லை, அவர் முனைப்போட இருந்தார், அவரை மாற்றிட்டாரு, அதனால ஒரு தொய்வு ஏற்படும். ஏங்க இந்த இப்போ இடி ஆஃபீஸரை மாற்றிட்டாங்க, இதான் அவர் போய் பார்த்தாரு. ஆனால் தான் அதெல்லாம் கிடையாது. 3 வருஷத்தோட மாற்றுவாங்க, அந்த அடிப்படையில் வாங்க. ஈடியில் கேட்டால் சொல்கிறாங்க, ஏங்க 3 வருஷத்தோட மாற்றுவாங்க, அந்த அடிப்படையில் மாற்றிக்கிறாங்க. இது போயிட்டு ஒரு பெரிய பிசாசு வரப்போகுது, அது இதோட மூர்க்கமாக இருக்கும். இவங்க சும்மா இங்கே உருட்டின்னு கிடக்குறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த மாதிரி மத்திய அரசு பணிகளில் மாறுதல் வரும், எல்லாம் வரும். இப்போ ஒரு கமிஷனர் போய் இன்னொரு கமிஷனர் வந்ததுனால போலீஸ் வேலையை விட்டுட்டு அவர் என்ன சமையல் பண்ணுற வேலையாக பண்ணிகிட்டு இருப்பார் கமிஷன் ஆஃபீஸில். போலீஸ் வேலை தானே பார்ப்பாரு. அந்த மாதிரி வர்ற நீங்கள் இன்னொன்று பாருங்கள், என்ன கண்டுபிடிப்புகள் நடந்தாலும் அது உலக லெவலில் நம்முடைய நாட்டுக்கு பெருமை. அப்படி தானே பார்ப்பாங்க. இவங்க சொல்கிற மாதிரி தமிழர் பெருமையை ஒழித்து வைப்பார்கள், அழித்து வைப்பார்கள். அந்த வேலைலாம் யாரும் நீங்கள் சயின்டிஃபிக்காக தொல்லியல் இந்த துறையெல்லாம் போகும்போது அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. இவர்கள் அரசியலுக்காக உருட்டுற உருட்டில் இது ஒரு உருட்டு. அதனால் அதுக்கு இவர் கேட்டாரா அப்படின்னு போட்டு ஒரு படத்தை போட்டு கார்ட்டூனை போட்டு, அப்போ நீங்கள் இந்த ஐடிவிங்க என்ன பண்ணணும்? ஏடிஎம்கே என்னென்ன பண்ணியிருக்கு இது வரைக்கும்? இவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டின தவிர ஒன்றும் பண்ணலாங்க. 21க்கு பிறகுமே இவங்க ஒன்றும் பெருசாக இதெல்லாம் கிடையாது. ஆனால் 15லேருந்து இந்த ஆய்வுகளுக்கு 4, 5, 6, 7 ஆய்வுகளுக்கு முன்னெடுப்பு எடுத்தது, நடுவில் மத்திய அரசு போகணும், இவங்களே நிதி ஒதுக்கி பண்ணது, அப்புறம் ஆய்வுகளை கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை இதுக்கு மைசூருக்கு போக வேண்டியது, அதை இங்கேயே அருங்காட்சியகம் அமைச்சு பண்ணது. ப்ளஸ்ஸு இந்த இவர் சொன்னார், திராவிட மாடல் நாங்கள் உறுதியோடு சொல்கிறோம், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பை பயன்படுத்தினான் என்பதை திராவிட மாடல் அரசு அந்த ஆய்வுக்கு அனுப்பிச்சது ஏடிஎம்கே தானே, நீங்கள் அனுப்பிச்சிங்க. அந்த ஆய்வு முடிவு வரும்போது நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. அவங்க பிப்ரவரி டு மேலே அனுப்புகிறாங்க, நீங்கள் மேக்கு பிறகு ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் அறிவிக்கிறீங்க. அப்போ என்ன இதுக்கு பேர் என்ன? வேலை செஞ்சது யார்? எடுத்தது யார்? அனுப்பிச்சது யார்? அப்போ இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஐடிவிங்களை காடாக போட்டு என்ன பண்ணாங்கன்னு 10 பேரை பேச விட்டு இதெல்லாம் பண்ணணும். சேனல்களுக்கு பேட்டி கொடுக்குற மாதிரி பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டால் இந்த உண்மை வெளியே வராமல் போதில்ல. ஏதோ எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா, தூங்கினாரா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 39 எம்பியை வச்சு என்ன பண்ணுறீங்க? கேட்டிங்களா? இந்த விஷயம்லாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த கீழடி இந்த விவகாரத்தில் கொஞ்சம் முனைப்பு காட்டுறது, கொஞ்சம் இல்லை நிறையவே காட்டுறது சு. வெங்கடேசன் சொல்லுவேன். வேறு யாராவது 38 எம்பியில் சொல்லுங்கள். அப்போ இது போன கவர்மெண்ட்டு அவங்க வேலையை கரெக்டாக பண்ணாங்க. எதிர்ப்பெல்லாம் காமிச்சாங்க, லெட்டர் எழுதுனாங்க. அப்புறம் நீ நிதி தரலையா, நான் தரேன், நானே நம்ம தொழில் அறிஞர்களை ஆய்வு நடத்துவாங்கன்ற வேலை முதற்கொண்டு பண்ணார். வேறு என்ன பண்ணணும்? அவர் கயிறு கீறு வாங்கி எதாவது மாட்டிக்கணுமா? என்ன எதிர்பார்க்குறாங்க? அது அரசியல், அவங்க அரசியல் அது. நன்றி சார். நன்றி.